இணைவோம், தமிழால் வளர்வோம், தமிழால் வாழ்வோம். இந்த நிகழ்ச்சி புதிய சொற்களை அமைத்தல், கொடுத்துள்ள ஒரு எழுத்துக்களை ஒரு மையத்தில் ஒரு எழுத்தை வைத்துக்கொண்டு இந்த சுற்றி உள்ள எழுத்துக்களை வைத்து புதிய சொற்களை அமைக்கக்கூடிய ஒரு நிகழ்வாக இந்த பதிவை நான் உங்களுக்கு எடுக்கிறேன். வருத்தப்பட வேண்டிய விஷயம் என்னவென்றால், இதற்கு முன்பு 2 எபிசோடு போட்டேன். மிக மிக குறைவான ஒரு ரெஸ்பான்ஸ் தான் கிடைத்திருக்கிறது. இருந்தாலும் மனம் தளராமல் தமிழில் நாம் பேசுகிறோம், தமிழில் உரையாடுகிறோம், தமிழால் நாம் வளர்கின்றோம், வாழ்கின்றோம். அந்த வகையிலே நான் மீண்டும் மனம் தளராமல் இது 3வது எபிசோடாக இதை பதிவிட்டிருக்கிறேன். அன்பு கூர்ந்து பெற்றோர்கள் இந்த பதிவை பாருங்கள், குழந்தைகளுக்கு சொல்லித்தாருங்கள். நான் மீண்டும் மீண்டும் வலியுறுத்துகிறது என்னவென்றால், தமிழில் நிறைய மதிப்பெண்கள் வாங்குவதற்கு அது குறிப்பாக மெட்ரிகுலேஷன் பள்ளியில் படிக்கக்கூடிய பிள்ளைகள் தடுமாறுகிறார்கள். இது மாதிரி ஓய்வு நேரத்தில் அவர்களை உட்கார வைத்து சொல்லித்தார்கள் என்று நான் 2 பதிவுகளும் சொல்லிக்கொண்டிருக்கிறேன். இந்த பதிவிலும் சொல்லுகிறேன். அன்பு கூர்ந்து இந்த பதிவை பாருங்கள். இதில் ஏதேனும் குறைகள் இருந்தாலும் சொல்லுங்கள், கமெண்ட் செய்யுங்க. மீண்டும் சொல்லுகிறேன், இது சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மற்றவங்க எல்லாருக்கும் போய் சேரட்டும். வாங்க நாம் இப்போ நிகழ்ச்சிக்கு போகலாம். இங்கே மொத்தம் கவனிச்சிங்கனாக்கா மையத்தில் லை என்ற எழுத்து கொடுக்கப்பட்டிருக்கிறது. அதை சுற்றிலும் 18 எழுத்துக்கள் கொடுக்கப்பட்டிருக்கின்றன. இந்த 18 எழுத்துக்களை கொண்டு நாம் ஒரு சொல் அமைக்க வேண்டும். இப்படி அமைப்பதில் ஒரு பெரிய சிறப்பு என்னவென்றால், ஒவ்வொரு சொல்லுமே 2 எழுத்துக்களை மட்டுமே கொண்டிருக்கும். அதுதான் தனி ஒரு சிறப்பாக இருக்குது. நான் முதலிலே இந்த வே என்ற எழுத்தை எடுத்துக்கொள்கிறேன். வே என்ற எழுத்தை எடுத்துக்கொண்டால் வே கூட இந்த லையை சேர்க்கின்றோம். ஸோ வேலை என்று வருகிறது. வேலை வேலை. அடுத்தது தா லை தலை. அடுத்தது மா லை மலை. அடுத்தது வா லை வலை. அடுத்தது பா லை பாலை. மா லை மாலை. வி லை விலை. ஈ லை இலை. கா லாங் சவுண்டு, கா லை காலை. க லை கலை. அடுத்தது ஈ லை இலை. அடுத்தது சாலை, சா லை சாலை. அடுத்தது உலை, ஊ லை உலை. அடுத்தது ஆ லை ஆலை. அடுத்தது அலை, ஆ லை அலை. சி லை சிலை. ஓ லை ஓலை. கடைசியாக சோ லை சோலை. மொத்தம் 1 2 3 4 5 6 7 8 9 10 11 12 13 14 15 16 17 மொத்தம் சொற்கள் நாம் 18 சொற்களை உருவாக்கியிருக்கிறோம். இந்த 18 என்ற எழுத்து உங்களுக்கு நன்றாக தெரியும். 18 என்ற எழுத்து மிகவும் சிறப்புள்ளது. 18 புராணங்கள், இப்படி அந்த 18 படிகள் என்று சொல்லிக்கொண்டு செல்லலாம். இப்படி ஒரு மையத்தில் ஒரு எழுத்தை வைத்து இன்னொரு எழுத்து இணையாக சேர்த்து நாம் இந்த சொற்களை உருவாக்குகிறோம். இது விளையாட்டு போல கற்பிக்கலாம். ரொம்ப ஒரு என்ன சொல்கிறது, ஜாய்ஃபுல் லேர்னிங். கற்றுக் கொடுக்கும்போது விளையாட்டு போல கற்றுக் கொடுப்பதால் குழந்தைகளுக்கு அந்த மனதில் நன்றாக பதியும். ஆகையால் இந்த மாதிரி ஒரு பதிவை நான் உங்களுக்கு எழுதுகிறேன். இந்த 18 சொற்களை தவிர்த்து இதை பார்வையிடக்கூடிய பெற்றோர்களாகட்டும் அல்லது மற்றவர்களாகட்டும் இந்த லையை வைத்துக்கொண்டு இன்னும் வேறு சொற்கள் எது இருக்குமேனால் உங்களுடைய கமெண்டில் பதிவு செய்யுங்கள். மீண்டும் நான் உங்களுடைய சந்திப்பை மகிழ்ச்சி அடைகிறேன். இந்த பதிவை பாருங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். ஏதோ கமெண்ட் நான் முன்ன சொன்ன மாதிரி இந்த எழுத்தை வைத்து விடுபட்ட எழுத்து 2 எழுத்துக்களை கொண்டு இந்த லை என்ற எழுத்தில் முடியக்கூடிய சொற்கள் ஏதேனும் இருந்தால் கமெண்டில் பதிவு செய்யுங்கள். மிக்க நன்றி, வாழ்த்துகள்.